இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 107:14. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நிலை குலைந்து போய் இருக்கிற உங்கள் வாழ்வை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். என்னுடைய வாழ்க்கை இப்படி நிலை குலைந்து இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, பயங்கரமான நெருக்கம், ஒரு பக்கம் வியாதி, கடன் பாரங்கள், பயங்கரமான பிரச்சனைக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை இப்படி நிலை குலைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதனையோடு நீங்கள் காணப்படலாம். பிரியமானவர்களே, உங்கள் நிலை குலைந்த வாழ்வை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது, லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறார். அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிலை குலைந்து போயிருக்கிறது. வஸ்திரம் இல்லாம பிசாசு பிடித்திருந்ததுனால வீட்டில் தங்காம கல்லறையில வந்து தங்கியிருந்து தன்னுடைய வாழ்க்கையை அழைத்து கொண்டு நிலை குலைந்திருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பலத்த அற்புதத்தை செய்தார். அநேகம் பிசாசுகள் அவனுடைய வாழ்க்கையை அலைக்கழித்து கொண்டிருந்ததுனால எவ்வளவோ ட்ரை பண்ணி சங்கிலிகள்னால கட்டி வைப்பார்களாம். ஆனாலும் எல்லாவற்றையும் அறுத்து போட்டு மறுபடியுமாக கல்லறைக்கு வந்து குடியிருப்பானாம். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட நிலை குலைந்த புத்தி தெளிவு இல்லாத அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அசுத்த ஆவிகளை துரத்தினார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஸ்திரப்பட ஆரம்பித்தது. நார்மலாக ஒரு மனிதன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறியது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தாராம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நிலை குலைந்த அந்த அனுபவத்தை, நிலை குலைந்த உங்கள் வாழ்வை கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் பலவீனங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். எந்த காரியத்தில் நீங்கள் நிலை குலைந்து இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நெல்லை குலைந்து போய் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை அழிந்து போய் கொண்டிருந்த அந்த பிசாசு பிடித்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. நிலை குலைந்த வாழ்வை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் மாறட்டும் சுவாமி. நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் நிலை குலைந்து போயிருக்கிற உங்கள் வாழ்வை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.